வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வருகின்ற இந்த ஜூன் 3ஆம் தேதி அன்று ஒரே நேர்கோட்டில் பார்த்திங்கன்னா கிரகங்களானது ஏற்படுது. ஸோ அதனால் இதனுடைய தாக்கத்தினால பார்த்திங்கன்னா மிதுனராசி நேர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகின்றன, அவர்களுக்கு இந்த ஒரு கிரகத்தினால பார்த்திங்கன்னா ஏதாவது சாதகமாக காணப்பட போகிறதா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இது போன்ற பல்வேறு முக்கியமான திருப்பங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மிதுனராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு முருகப்பெருமான பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மிதுனராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்புகளானது எப்படி இருக்குது, அதனுடைய அடிப்படையில் அவர்கள் எந்த மாதிரியான ஒரு பலன்களை அடைய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அந்த கிரக நிலைகளை பற்றி நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமாக இவர்களுடைய பலன்களை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது மிதுனராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுகஸ்தானத்தில் கேது, பாகிஸ்தானத்தில் சனி, தொழில்ஸ்தானத்தில் சந்திரன், ராகு, லாபஸ்தானத்தில் செவ்வாய், அயனசைன போகஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், சூரியன், குரு என கிரக நிலைகள் உள்ளன. இந்த கிரக மாற்றங்களானது பார்த்தீங்கன்னா 9/6/2024 அன்று புதன் பகவான் அயனசைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார். 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் அயனசைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார். 15/6/2024 அன்று சூரிய பகவான் அயனசைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார். 26/6/2024 அன்று புதன் பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் 3ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்கு. இதனுடைய அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது இவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மிதுன ராசி என்பர்களே, நீங்கள் எதிலுமே பார்த்தீங்கன்னா சிக்காமல் நழுவுவதில் கெட்டிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றி அதன் மூலம் மதிப்பையும் மரியாதையும் கிடைக்க பெறுவீர். பணவரவுகளானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்குங்க. அதே போல் சிக்கலான சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா சாமர்த்தியமாகவே நீங்கள் பேசி முடிச்சிடுவீங்க. வீண் பயத்தையும் தவிர்ப்பது நல்லது. அதேபோல் தொழில் வியாபாரங்களானது முன்பு இருந்ததை விடவே இப்பொழுது பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களை காணலாம். வியாபாரங்கள் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும். வித்தியாசஸ்தர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையுமே திறம்பட செய்து முடித்து பாராட்டை கிடைக்க பெறுவீர்கள். குடும்பத்தில் உறவினர்களுடைய வருகைகளானது இருக்கும். தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலம் குடும்பத்தில் அமைதியும் ஏற்படும். அதே போல வாழ்க்கை துணையினுடைய ஆதரவுகளானது உங்களுக்கு உண்டு. பிள்ளைகளுக்காக செலவு செய்யவும் நேரிடலாம். கோபத்தை தவிர்த்து பேசுவது நல்லது. பேசும்போது வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா கோர்த்து பேசுவது நல்லது. அதேபோல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதுரியமான பேச்சின் மூலமாக சிக்கலான பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்த்து விடுவீர். அதேபோல் பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு. கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். எனவே கவனமாக இருப்பது நல்லது. சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றிகளும் உங்களுக்கு உண்டாகும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாம். மற்றவர்களை திருப்தியடைய செய்யக்கூடிய வகையில் உங்களது செயல்களும் பார்த்தீங்கன்னா இருக்கும். டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு தொட்டதெல்லாமே இப்பொழுது தொடங்கும். அரசியல் துறையினருக்கு பார்த்தீங்கன்னா முக்கிய நபர்களினுடைய உதவிகளானது இப்பொழுது கிடைக்கும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். விடாமுயற்சியுடன் ஈடுபட்ட காரியங்களிலும் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவீர்கள். விருப்பங்கள் உங்களுக்கு கைகூடும். அடுத்தவரை பார்த்தீங்கன்னா அதிகாரம் செய்யும் பொழுது கவனங்கள் தேவை. வீண் பகைகளும் உங்களுக்கு ஏற்படலாம். அதே போல் ராசி அதிபதி புதன் ராகுக்கு பார்த்தீங்கன்னா கேந்திரம் பெறுவதனால மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது. வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். இந்த மாதத்தில் பலவிதமான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாகவும் இருக்கும். பெரும்பாலான கிரகங்கள் விரயஸ்தானத்தில் இருப்பதனால பணம் எப்படி செலவாகிறது என்பதை கணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பண செலவுகளானது உங்களுக்கு ஏற்படலாம். செலவுகள் பல வகையில் ஏற்படும். அலைச்சல்கள் ஏற்படும். தூக்கமும் பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் கேடு.
உடல்நல பாதிப்புகளும் அதனால் உங்களுக்கு ஏற்படலாம். ஆன்மீக ரீதியான நாட்டங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வசிப்பவர்களுக்கு யோகமான ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். லாபங்களும் கிடைக்கும். மிதுனராசினருக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள் பார்த்திங்கன்னா மிகவும் நெருக்கடியாக தோன்றும். செலவுகள், வீண் விரயங்கள், அலைச்சல், உடல்நல பாதிப்பு போன்ற பல விஷயங்களில் பார்த்திங்கன்னா அலக்கழிப்பை உணர்வீர்கள். ஜூன் மாதத்தினுடைய 2ஆம் பாதியில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெறுவீர்கள். இந்த மாதத்தில் ஜூன் 10 நாட்களுக்கு பிறகு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் மற்றும் லாபத்திற்கான பல வாய்ப்புகளை பெறுவீர்கள். வீட்டிலுமே வெளியிலுமே பார்த்திங்கன்னா உள்ளவர்களிடம் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் பெறலாம். நெருக்கடிகள் குறைந்து நிம்மதியும் அதிகரிக்கும். உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழலும் நிலவும். புதன் ஆட்சி பெறுவது நல்ல ஒரு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வசதியும் மரியாதையும் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் மிகவும் அற்புதமாகவே இருக்கும். செவ்வாய் ஆட்சியாக அமர்வது, லாபஸ்தானத்தில் இருப்பது, வியாபாரங்கள், மூத்த சகோதரர்களினுடைய விஷயங்களில், வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதத்தினுடைய தொடக்கங்கள் கடுமையான நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம். தொழில் மற்றும் வியாபார ரீதியாக மாதத்தினுடைய ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா சில ஏற்றத்தாழ்வுகள் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையில் பெரிய வித்தியாசங்கள் இருக்கும். அதே போல கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழல்களும் ஏற்படலாம். வியாபாரிகள் தங்களுடைய போட்டியாளர்களிடம் இருந்து கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டியும் இருக்கும். உங்களுடைய பணம் தேவையற்ற விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக செலவாகும். தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகளும் அதிகரிக்கும். வீண் அலைச்சலை கொடுக்கும். அதே போல உழைப்புகளும் அதிகரிக்கும். பயணங்களால் வீண் செலவுகள் உண்டாகும். குடும்பத்தில் அமைதியும் குறையலாம். நிதானமாக பேசி பழகுவது நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். பிள்ளைகள் மீது கூடுதல் கவனங்கள் செலுத்துவது நல்லது. பொருட்களை பாதுகாப்பாக வைப்பது அவசியம். அதேபோல தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்கும். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்கும். பங்குதாரருடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் இப்பொழுது ஒரு சுமூக முடிவிற்கு வரப்போகிறது. உங்களுடைய வியாபாரத்தையுமே விருத்தி செய்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு பொறுப்புகளை அதிகரிக்கலாம். பணி நிமித்தமாக வெளியூர் சென்று தங்க வேண்டியும் வரலாம். அதே போல பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் இப்பொழுது கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனங்கள் தேவை. சேமிப்புகள் செய்யக்கூடிய முன் தகுந்த ஆலோசனையும் நீங்கள் பெறவும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். அதே போல புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனையை உங்களுக்கு கொடுக்கும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். கவனங்கள் தேவை. மாணவர்களுக்கு கூடுதல் நேரங்கள் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியும் இருக்கும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பீர். அடுத்ததாக மிதுன ராசியில் உள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் பணவரவுகள் அதிகரிக்கும். விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சியும் அடைவீர்கள். மன துணிவுகள் உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையுமே துணியுடன் செய்து அதிக நன்மையும் அடைவீர்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உங்களுக்கு உதவும். அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது மிகவும் நன்மை. அதேபோல சக ஊழியர்களினுடைய பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நன்மை தருவதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் கணவன் மனைவியினுடைய நெருக்கங்களானது அதிகரிக்கும். ஆனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உறவினர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையை செலுத்துவீர். மேலும் பரிகாரமாக புதன்கிழமைகளில் பெருமாளை தரிசித்து அர்ச்சனை செய்ய எல்லா நலனும் உங்களுக்கு உண்டாகும். அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதனும் வெள்ளியும் அமைஞ்சிருக்கு. இந்த நாட்களில் ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த நாட்களில் தேர்ந்தெடுத்து செய்து கொள்ளலாம். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24, 25. அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17, 18, 19. குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.